Hi, 10th exercise 1.3 8th sum பார்க்கலாம். So a function f is defined by, so f na function is defined by f of x equal to 3 minus 2x. So ஒரு function கொடுத்திருக்காங்க f of x equal to 3 minus 2x. அப்படி இருந்தா find x. x நம்ம என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். such that f of x square, f of x square, f of x the whole square ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. இது f of x மட்டும் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க, இதை டோட்டலாக ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை சம் போடும்போது உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ இதை வச்சு எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஐடியா. ஸோ கொடுத்துருக்கிறதுல f of x ஈக்குவல் டு 3 minus 2x. அப்போ f of x ஸ்கொயர் ஈக்குவல் டு x வந்தால் x வந்திருக்கு, அப்போ x ஸ்கொயர் வந்தால் 3 minus 2x ஸ்கொயர் வரும். அவ்வளோதான். x வந்தால் x ஸ்கொயர் வந்திருக்கனால x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு f of x the whole ஸ்கொயர் அதான கேட்டிருக்கு. சரி, f of x என்னது 3 minus 2x, 3 minus 2x அதை தான் ஹோல் ஸ்கொயர் பண்ண சொல்லியிருக்காங்க, ஹோல் ஸ்கொயர். ஸோ f of x 3 minus 2x அதை தான் என்ன செய்யணும், ஸ்கொயர் பண்ணணும். இப்போ a minus b ஃபார்முலா இருக்குது. இது a, இது b. நமக்கு ஃபார்முலா தெரியும். a minus b the whole square equal to a square plus b square plus சரி minus 2ab. அப்போ இங்கே ஏங்கிற இடத்துல 3யும் பிங்கிற இடத்துல 2x அப்படிங்கிறத எடுத்துக்கிடுங்க. இப்போ ஏங்கிற இடத்துல a 3, அப்போ 3 ஸ்கொயர் plus பிங்கிற இடத்துல 2x the whole square minus 2 into a வந்து என்னது 3 into 3, b வந்து என்னது 2x. ஸோ இதை மைனஸ்ன்னு போட்டுறாதீங்க, b 2x தான். அப்போ 9 ப்ளஸ் இந்த 2 உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா 2 2s are 4x ஸ்கொயர். இந்த 2 இதுக்கும் பொதுவானது, இதுக்கும் பொதுவானது. அதனால் 2 ஸ்கொயர்னா 4 வரும். அடுத்தது x ஸ்கொயர் மைனஸ் 2 3s are 6, 6 2s are 12, x இருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ இதுக்குரிய ஆன்சர் 9 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 12x. இதை நீங்கள் ஆர்டராக கூட எழுதிக்கலாம். 4x ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 9, அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் அப்படி ஆர்டராக எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு f of x the whole square. இது ரெண்டு ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. f of x square வேல்யூ என்ன, 3 minus 2x square ஈக்குவல் டு f of x the whole square இதுதான் 4x square minus 12x plus 9. சரிங்களா? இதில் இருந்து x வேல்யூ எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. இதை இந்த பக்கம் கொண்டு போனீங்க அப்படின்னா 4x square இந்த மைனஸ் இந்த பக்கம் போது ப்ளஸ் 2x ஸ்கொயர். ஏன்னா இந்த ஸ்கொயர்னால இதுக்கு அடுத்து உடனே எழுதிக்கிடுதேன். நெக்ஸ்ட்டு இருக்கிறத அப்படி எழுதிருங்க, மைனஸ் 12x ப்ளஸ் 9. இந்த 3 அந்த பக்கம் போனால் மைனஸ் 3. அப்போ இதில் உள்ள எல்லாமே அந்த பக்கம் போயிடுச்சு. ஸோ அதனால் 0, இந்த பக்கம் எதுவுமே இல்லை, 0. ஸோ நெக்ஸ்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 2x ஸ்கொயர் 6x ஸ்கொயர் மைனஸ் 12x. அடுத்தது ப்ளஸ்ஸு 9ல் 3 போனால் 6 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா 6 டேபிளில் போகும். ஸோ டிவைடு பை 6 போட்டிங்க அப்படின்னா ஸோ இது 0 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ 6 டிவைடு பை 6 1 தான் வரும். 12 டிவைடு பை 6 2 வரும். அப்புறம் 6 டிவைடு பை 6 போட்டிங்கன்னா 1 வரும். ஸோ இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும். கூட்டுனா நடுவில் உள்ளது வரணும், பெருக்குனா கடைசியில் உள்ளது வரணும். ஸோ எந்த ரெண்டு நம்பரை இது கூட்ட நடு பெருக்க கடைசி அப்படிம்பாங்க. கூட்டுனா நடுவில் உள்ளது வரணும், அதாவது ஆட் பண்ணால் -2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். எந்த ரெண்டு நம்பரை, அப்போ நான் ஒவ்வொன்றா போட்டு பார்க்க. இப்போ 1 1 1 1s are 1 வந்துருச்சு. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 1 வந்துருச்சு. ஆனால் -2 வரணும். அப்போ இங்கேயும் மைனஸ்
இங்கேயும் மைனஸ். ஸோ -1 இன்ட்டு -1 +1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -2. இந்த லாஜிக் தெரிஞ்சுக்கிடுங்க. ஸோ இங்கே x² இருக்கிறதுனால /x பண்ணணும். அப்போ என்ன வரும்? x - 1 இன்ட்டு x - 1 0. ஸோ இதில் x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன ஆயிரும்? 1 அந்த பக்கம் கொண்டு வந்தாங்க 1ன்னு ஆயிரும். ஸோ த வேல்யூ ஆஃப் x வந்து 1.